உள்ளே போயிட்டு திரும்பி வந்துருவோமா இல்லை அந்த படத்தில் மாதிரி நம்மளும் மாட்டிக்குவோமா? அந்த காலத்தில் வந்து வெள்ளனே வெளியேறுன்னு சொன்னாங்க. காப்பி, மிளகு, ஆரஞ்சு, வாழை, வணிகம் சார்ந்த விஷயம் இங்கே பண்ணியிருந்திருக்காங்க. எதை கட்டினது ஜாக்சன் பெரியார் இருப்பாரோ. உள்ளே போயிட்டு ஒரு வெளியே வந்தாச்சுங்க. ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு குடவுன் ஒன்று இருக்குது. அந்த குடவுன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இது வந்து குடவுன் மாதிரி தெரியல, ஒரு பெரிய பங்களா மாதிரியும் தெரியுது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா தெரியும் என்ன செட்டப்புக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. வீட்டை பார்த்து அந்த டிமாண்டி காலனி படத்தில் வர பங்களா மாதிரி இருக்குது, அந்த கோஸ்ட் மூவி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பயமாக தான் இருக்குது. இது வந்து இப்போ பராமரிப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1921 அந்த பீரியடில் கட்டியிருப்பாங்க. உள்ளே போயிட்டு திரும்பி வந்துருவோமா இல்லை அந்த படத்தில் மாதிரி நம்மளும் மாட்டிப்போமா? இல்லை வந்துடலாம், நம்பிக்கை இருக்குல்ல. நம்பிக்கை இருக்குது. ஆமாம், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி கட்டியிருப்பாங்க. இதுதான் படிக்கட்டு. ஸோ இங்கிட்டு காட்டுங்க. அதான் சரி. படிக்கட்டு அந்த காலத்தில் இந்த படிக்கட்டு இந்த வழி தான் வந்து இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பங்களா வந்து எது கட்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வெள்ளைக்காரங்க ஆட்சியில் பெரிய பெரிய எஸ்டேட்டுகளை வந்து அவங்க ஆட்சி பண்ணி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெள்ளாமை, அதாவது காப்பி, மிளகு, இந்த மாதிரி வெள்ளாமையை அவங்க எடுத்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து சாலை வசதி. ஆக்சுவலாக இந்த ரோடை தான் வந்து வெள்ளைக்காரங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க பங்களா கட்டியிருக்கனால இது ஒரு ஸ்டோராக யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பொருட்களெல்லாம் வெளியில் கடத்துறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த இடம் உருவாகி இருந்திருக்கு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் வந்து உள்ளே லாக்காக இருக்குது. பட் ரொம்ப இருட்டாகவும் இருக்குது. உள்ளே ரொம்ப ரொம்ப அழுக்காக இந்த மலைப்பாம்புகளில் வந்து போகிற மாதிரியான கண்டிஷனில் இருக்குது. இதனால் நாங்கள் உள்ளே போக விரும்பலை. சொன்ன மாதிரி டிமாண்டி காலனி படத்தில் வர பேய் பங்களா மாதிரி இருக்குது. எங்களுக்கே பயமாக இருக்குது. ஸோ வெளி சுற்று வட்டாரத்துலேயே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே வாங்க மேலே இருக்கலாம். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சரியான முறையான பராமரிப்பு இல்லாதனால, ரொம்ப செடிகள் புட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வெள்ளைக்காரங்களே இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஏரியா இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். அப்படி தானே? கண்டிப்பாக. ஏன்னா வெள்ளைக்காரனை சும்மாவா வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரம்பாங்க. ஆமாம், வெள்ளைக்காரத்துறை வந்து கரெக்டாக சூப்பராக ஒரு 100 வருஷம் இருக்கும்ல. 100 வருஷம் இருக்கும். ஆமாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களா கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து வெள்ளனே வெளியேறுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது நம்ம வெள்ளைக்காரங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த இதை கட்டினது ஜாக்சன் பெரியார் இருப்பாரோ, இல்லைன்னா அலெக்சாண்டராக இருப்பாரோ? ஓகே, யாருக்கு தெரியும்? யார் வேணா இருக்கலாம். வணிகம் சார்ந்த விஷயம் இங்கே பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னா, காப்பி, மிளகு, ஆரஞ்சு, வாழை இதெல்லாம் எடுத்து ஒரு குடோன் மாதிரி கொண்டு இங்கே வச்சு இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருந்திருக்காங்க. பட் இதை கை விட்டுட்டாங்க. எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது தானே அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்க மக்கள் இதை பண்ணியிருக்காங்க. மக்கள் நினச்சா வந்து இந்த ஒரு கட்டடத்தை வந்து புதுப்பிச்சு இதே ஒரு வணிகமாகவும் மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள் கையில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு ஒரு வெளியே வந்தாச்சுங்க. பாதுகாப்பாக வந்துருக்கோம். ஆமாம்,